அரசு பணிகள் நேரடி நியமன விவகாரத்தில் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு நிர்வாகத்தை வலுப்படுத்த அனுபவம் வாய்ந்தவர்களை மத்திய அரசு நியமிக்க முயன்றபோது சமூக நீதி மீது தொடுக்கப்படும் தாக்குதல் என்று முதல்வர் கருணாநிதி கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு ஆலோசகர்கள் நியமிக்கப்படுவதை தலைமை செயலக சங்கம் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே அரசு பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமே ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவில்பட்டியில் அண்ணாமலையில் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினரை கைது செய்ய வலியுறுத்தி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அண்ணாமலையை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அவரது உருவ பொம்மையை அதிமுகவினர் எரித்தனர். இந்த நிலையில் அதிமுகவினரை கண்டித்தும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.